ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் ஏதாவது திடீர்னு வருவார், ஏதாவது வானத்திலிருந்து கீழே குதிச்சுட்டு ஏதோ பேசிட்டு டக்குன்னு இந்த கார்ட்டூன் மேலே வந்து கீழே குதிச்சுட்டு போகும் பாருங்க, அது மாதிரி வந்துட்டு குதிச்சுட்டு போயிடுவார். அவருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நன்மை செய்யுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ எல்லாம் ஆளை வெட்டினா தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, யாருமே வெட்டுறது இல்லையா? இது எவ்வளவு கேள்விக்குரியமான விஷயம். நான் வந்து குறை சொல்லலை. துணை முதலமைச்சர் இவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இதே மாதிரி வச்சிருந்தாக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டில் எப்படி நீதி இருக்கும்? ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய மழை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றம். டெல்லியில் இவ்வளவு காற்று மாசுபாடு இருக்குது, குழந்தைகளுக்கு விஷத்தன்மை இது ஆகுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி ட்வீட் பண்ணியிருக்காரு. பிரதமர் அமைதியாக இருக்காரு. இல்லை, டெல்லியை பொறுத்தவரையிலையும் சில இடங்கள்லேருந்து மாசு கட்டுப்பாடு இருப்பது உண்மைதான். அது அதுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் ஏதாவது திடீர்னு வருவார், ஏதாவது வானத்திலிருந்து கீழே குதிச்சுட்டு ஏதோ பேசிட்டு டக்குன்னு இந்த கார்ட்டூன் மேலே வந்து கீழே குதிச்சுட்டு போகும் பாருங்கள், அது மாதிரி வந்துட்டு குதிச்சுட்டு போயிடுவார். அவருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நன்மை செய்யுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. வேற எதாவது இருந்தால் நாட்டில் எவ்வளவோ வேலை இருக்கிறப்ப பிரதமர் போய் அயோத்தியில் கொடியேற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லா வேலையிலையும் பார்த்து விட்டு போய் தான் கொடியேற்றுறாரு. இப்போ எந்த வேலையும் பார்க்காம சும்மா ஒரு ட்விட் மட்டும் போட்டுட்டு சும்மா இத்தாலி நாட்டில் போய் இருந்துட்டு வந்தால் எப்படி கதை நடக்குங்கன்னா, இந்தியா மீது அக்கறை இருக்கணும், தேசப்பற்று இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும். பிரதம அமைச்சர் எல்லா இடத்துக்கும் போகிறார். இயற்கை விவசாயி கோயம்புத்தூரில் வந்துட்டு போனார். 3 மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடிலேருந்து 350 ரூபா விமான நிலையத்தை ஏற்படுத்தி போகிறார். இன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் இந்த விமான நிலையம் எப்படி இருந்து பாருங்கள். இந்த விமானத்தை ஏற்படுத்தி பார்த்து விட்டு தான் போகிறார். எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் அவங்க அயோத்திக்கு போயிருக்காங்க. சாமி கும்பிட போகிறாங்க. அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ரவுடி இவ்வளோ பெரிய அருவாலை வச்சுட்டு கேக் வெட்டினா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு உதயநிதி தனது பிறந்த நாளைக்கு இவ்வளோ பெரிய வீச்சர்களோட நிற்கிற போட்டோ வந்துருக்கு. அதுபடி நல்ல கேள்வி. இது யாருமே கேட்கலை. அதை விட்டுட்டு எல்லாருமே தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ பெரிய குற்றம் அது. எங்கள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா யாருமே ஜாமீனில் விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கி பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேனுங்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி அவர்களுடைய ஏற்படும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ட்வீட்டு அரசாங்கத்தை எதிர்த்து போட்டால் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டரை கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுககாரன். எஃப்ஐஆர் கூட இன்னும் போடலை. எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்றைக்கி காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை, காவல்துறை எங்கே இருக்குங்கிறே தெரியல. இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுட்டு நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ எல்லாரும் ஆளை வெட்டினா தான் எஃப்ஐஆர் போடுறாங்களே, யாருமே வெட்டுறது இல்லையே. இது எவ்வளவு கேள்விக்குரியமான விஷயம். அது நான் குறை சொல்லலை. துணை முதலமைச்சர் இவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இதே மாதிரி வச்சுருந்தாக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியிருக்கீங்க. அதனால் இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டில் எப்படி நீதி இருக்கும்? சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தன்ற மாதிரி இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு. என்டிஏவோட அவர் நெருங்கி வர்றதுனால தான் இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்றைக்குமே நீதிமன்றம் ஒரு தனி அமைப்பு, எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனி அமைப்பு. இதுக்கு முன்னால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய பாடி. வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்ட் பாடி. அதில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை, இது போன்ற பிரச்சனைகளில் 2 கட்சிக்கும் வெவ்வேறு சின்னங்கள் தான் வழங்குவாங்க. மாம்பழம் கிடைக்கும் அன்புமணிக்குன்னா அது உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கு. இல்லை, அதை பற்றி நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.